அப்பாவோட பிறந்த நாளுக்காக மகனான ஜேசன் சஞ்சய் அனுப்பியிருக்கிற அந்த வாழ்த்துக்கள் கார்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுவரைக்குமே அப்பா அம்மாக்குள்ள டிவோர்ஸ் வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருந்தாலும் கூட அப்பா அம்மாவை பற்றி ஒரு விஷயம் கூட தப்பாவோ சாதகமாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கூட இன்னமும் மீடியாவுக்கு ஜேசன் சஞ்சய் வந்து தெரிவித்தது கிடையாது. அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ரொம்பவும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட ஹெல்த், அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியோட படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே 3 பேரும் லண்டனில் வச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து விஜய் அவர்களோட பிறந்த நாள், அதாவது சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள் விழா அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கட்சி தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் இந்த பிறந்த நாளை ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் மகன் சைட்ல இருந்து வந்த அந்த வாழ்த்து கார்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய படம் வந்து ஜூலை 21 வந்து ரிலீஸ் ஆக போகுது. முதல் படம் சிக்மா, அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அது ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அவருடைய முதல் படம் வெற்றி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே வந்து அந்த விஷயத்தை பெருசாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேசன் சஞ்சய் எவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துருந்தாலும் அதில் தன்னுடைய அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ ஒரு வார்த்தை கூட ஸ்டில் நவ் டிவோர்ஸ் கேஸ் அப்படிங்கிறது தாக்கல் பட்டதுலேருந்து இன்னும் அவர் ரிவீல் பண்ணது கிடையாது. ஸோ அந்த வகையில் அவர் சிஎமானத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாரு. அந்த வகையில் அவருடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் அவர் கலந்துக்கலைன்னா கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு அதன் மூலமாக தமிழகத்தோட முதல்வராகவும் ஜெயிச்சிருக்காரு இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய். அந்த வகையில் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர முதல் பிறந்த நாள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் விவாகரத்து வழக்கு அப்படிங்கிறது பிப்ரவரி லாஸ்ட்ல இருந்து தாக்கல் பட்டு வந்திருந்தாலும் அந்த விவாகரத்து வழக்கில் ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது திருமணத்தை மீறிய ஒரு தகாதவரோட ஒரு நடிகை கூட இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும். அதை தொடர்ந்து ஸ்வேரிங் செரிமனிக்கு முதல் வரிசையில் வந்து திரிஷாக்கு இடம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அஜித் குமார் சாரோட அம்மா இரங்கலுக்கு அவங்க 2 பேரும் ஒரே காரில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை திரிஷா கூட பல்வேறு விஷயங்கள் வந்து திருச்சி பேசப்பட்டு இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்க்கு அப்புறமேல அவங்களுக்கு உள்ள கண்டிப்பா இணைவு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷோபா சந்திரசேகரை உறுதி பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வர முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால இந்த பிறந்தநாள் வீட்டிலே இருக்கட்டும் டிவிகே தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. அதில் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சயோட இந்த வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இது வரைக்கும் ஜேசன் சஞ்சய் ஒரு தடவை கூட அப்பாவான விஜய் தமிழக முதல்வரை பற்றி ஒரு விஷயம் கூட தப்பாக பேசல. அப்பாவை பற்றியோ அம்மாவை பற்றியோ இது வரைக்குமே கொடுத்த அந்த இன்டர்வியூவில் தப்பாக பேசுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்பா அம்மாவை பற்றி சாதகமாகவோ இல்லை டிவோர்ஸ் கேஸை பற்றியோ எதுவுமே பேசுறது கிடையாது. அம்மா லண்டனில் இருக்காங்க, அப்பா இங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவும் கிளவராக பேசுவார். அந்த வகையில் அவருடைய இந்த சிஎமானத்துக்கு அப்புறம் தன்னுடைய அப்பாவோட பிறந்த நாளைக்கு அவருக்கு கொடுத்துருக்கிற வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து கண்டிப்பாக வந்து நம்ம முதல்வர் கூட அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் சேர்ந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் கண்டிப்பாக இந்த ஹியரிங்க்கு அப்புறமேல நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.